வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்து படிச்சுட்டோம் போன கிளாஸ்ல. போன கிளாஸ் வீடியோ பார்க்கலன்னா, போன கிளாஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து சீனிவாச ராவ் புக் தமிழ்ல உள்ளவங்க சீனிவாச ராவ் புக் இந்த இருக்குல்ல, இந்த புக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பக்க எண் வந்து 5 எடுத்தீங்க அப்படின்னா, பயிற்சி 1ன்னு இருக்கும். அது செய்ய வேண்டாம். அடுத்து வந்து பயிற்சி 2ன்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். படித்து எழுதி பார்க்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ செஞ்சால் போதும். அதை எப்படி செய்யணும், எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோ எப்படி நோட்டில் எழுதணும்னு தெரியாதவங்க, நான் அது வந்து அதையும் இந்த வீடியோவுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ வந்து நம்ம அடுத்த சாப்டர் போகிறோம். அடுத்த சாப்டர் வந்து என்னது அப்படின்னா, நம்மளுக்கு ஜாயின் பண்ணி எழுதணும். ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ். கையை எடுக்காமல் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறது, அதை தான் வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். அது எப்படி எழுதணும்னு மட்டும் சொல்லிடுறேன். அதில் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்னால் என்னது அப்படின்னா, தமிழ் லெட்டர் இருக்கும் உங்களுக்கு. அந்த தமிழ் லெட்டரை நீங்கள் இந்த சைடு எழுதணும். பேட. அதாவது உங்களுக்கு கிங் சைஸ் நோட்டில் மார்ஜின் இப்படி இருக்கும். மார்ஜினுக்கு இந்த சைட் பேடை போட்டு ஒரு 5 லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பேக. இப்படி 5 லைன்ஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கை மூடி வச்சுருங்க. ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரோக் படிச்சிருப்பீங்க. அதைப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்களே பாராமல் எழுதி பாருங்கள். கையை எடுக்காமல் எழுதணும். இந்த ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் கொஸ்டின் ஃபுல்லாக பேஜாக 5 லைன் விட்டு எழுதியிருப்பீங்களா, அதுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரோக் போட்டு அதுக்கப்புறம் புக்கை பார்த்து நீங்கள் எழுதின ஸ்ட்ரோக் கரெக்ட் அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண வேணாம். தப்பு அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு அது என்ன ஸ்ட்ரோக்கோ அதை அப்படியே எழுதுங்க. தமிழை பொறுத்தவரை உங்களுக்கு லைட்டாக தெரியிற ஸ்ட்ரோக் இப்போ 2 உண்டு. லைட்டு உண்டு, டார்க்கும் உண்டு. உங்களுக்கு புக்கில் லைட்டாக தெரிஞ்சால் லைட்டாக எழுதுங்க, டார்க்காக தெரிஞ்சால் டார்க்காக எழுதுங்க. அது பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு அது பிரச்சனை வராது எப்படின்னாலும். பேடாக எழுதிட்டிங்களா, கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோட்டில் வந்து சொல்லிகிட்டே எழுதுங்க. எக்காந்த கூட இந்த லென்த்தை குறைக்கக்கூடாது. சில பேர் இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுருவீங்க. இந்த லென்த்தை எக்காந்து கொண்டு குறைக்கக்கூடாது. இந்த முக்கால்வாசி லென்த்து இருந்தால் டேவும் அடுத்த லைனில் வரலாம், தப்பு கிடையாது. இப்படி நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக முடிச்சிடணும். அடுத்த லைன் கேப் விடக்கூடாது. 2 ஸ்ட்ரோக் இடையில எழுதணும். இப்படி நீங்கள் 5 லைனு கேப்பே விடாமல் என்ன செய்யணும், எழுதணும். இப்படி ஒவ்வொன்றும் வந்து என்ன செய்யணும், நீங்கள் பயிற்சி 2 வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா உள்ளது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் முடித்த பிறகு இன்னொரு இதில் எப்பவும் போல் என்ன பண்ணுங்கள், போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 லைன் விட்டுக்கோங்க. வந்து நல்லா கவனிங்க. வந்து சாதாரணமாக நம்ம இவ்வளோ தான் போடுவோம். இப்போ இது 2 டபுளாக வந்துருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து டபுளாக போடணும். அந்த சைஸை கொஞ்சம் டபுள் ஆக்கிக்கணும். அடுத்து வந்து இதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சாதாரணமாக போட்டால் நம்ம இவ்வளோ தான் போடுவோம், ஆனால் இது டபுளாக கொடுத்தனால எப்படி போடணும் அப்படின்னா, கொஞ்சம் சைஸு பெருசாக போடணும், டபுள் சைஸாக போடணும். அடுத்து வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது இவ நார்மலாக நம்ம எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். ஆனால் இப்போ டபுளாக இருக்கனால கீழே வர இப்படி போடணும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்படி போடுவோம். இப்போ டபுளாக இருக்கனால இப்படி போடணும். இந்த இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 லைன் எழுதி பார்த்துக்கோங்க. இதுதான் 2வது நாள் கிளாஸுமா. இது பேர் வந்து என்னென்னா சேர்க்கை. நம்ம வந்து என்னென்னா ஒவ்வொரு ஜாயினிங் ஸ்ட்ரோக் நம்ம எப்படி சேர்க்குறோம், கையை எடுக்காமல் எழுதணும். முக்கியமாக ஒரு இதில் வந்து நம்மளுக்கு இப்போ டார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வருது, அப்புறம் வருதுன்னா டார்க்காக எழுத கற்றுக்கணும். டார்க், அடுத்து லைட் அப்படிங்கிறது கற்றுக்கணும். கையை எடுக்காமல் கற்றுக்கணும். இதுதான்மா உங்களுக்கு 2வது கிளாஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி வந்து லைவ் வருவோம். ஈவினிங் வந்து 6:30 to 7. அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி படிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் டக்குன்னு அன்னன்னைக்கு உள்ள லைவில் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் 6:30க்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லைவில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.